Hi friends, happy morning. Welcome to all channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம்ஸ் செய்ய சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா எந்த சேனல்லையும் யாருமே செஞ்சுருக்க முடியாத ஒரு ஐட்டம். இது என்னென்ன வேணும்னுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தவாவில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, நிலக்கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் இதில் ஒன்றா போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் காலிஃப்ளவரு, தக்காளி, பச்சை மிளகா, மல்லிச்செடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒன்றா போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. நம்மளுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இதில் இப்போ நான் ஒரு காயாக போட்டுடுறேன். கேரட் போட்டிருக்கேன், பின்ன வந்து காலிஃப்ளவர் போடுறேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் பீன்ஸு, தக்காளி எல்லாமே போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன், கொஞ்சம் அதை வேக விட்றேன். கொஞ்சம் நான் மொக்காச்சோளம் எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதில் கொஞ்சம் போட்டுடணும். அதுவும் அதோட சேர்ந்து இந்த உப்பு காரத்தோடு சேர்ந்து வெந்து வருகிறேன். இப்போ இதுக்கு மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேக வேண்டாம், கொஞ்சம் கிரன்ச்சியாக வாயில் கிடைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு. நான் வந்து இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஏற்கனவே அளந்து வச்சிருந்தேன், அந்த அளவுக்கு நான் இதில் தண்ணி ஊற்றி விடுறேன். இது நான் ஒரு 4 பேர் அளவுக்கு செஞ்சிகிட்ருக்கேன். இந்த தண்ணியை சைடில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மக்கானா சோளம் இது வந்து பாருங்கள் எல்லோயிஷாக இருக்குதா. இது பார்த்திங்கன்னா மக்காச்சோளோடைய ரவை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நிறைய இந்த மக்காச்சோளம் விளையும். ஸோ அவங்க வந்து இதை ரவையாக திரித்து வச்சுக்கிடுவாங்க, மாவாக அரைச்சி வச்சுக்கிடுவாங்க. அதில் நிறைய வெரைட்டி செய்வாங்க. ஸோ நான் வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் இதை வந்து நம்ம போடலான்னுட்டுன்னு இப்போ வந்து இதை போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மக்காச்சோள ரவை இது வந்து ரொம்ப சத்தானது. இங்கே மக்காச்சோளத்தை வந்து நம்ம சத்து மாவில் தான் போட்டு நம்ம சத்து மாவு திரிச்சிருக்கோம். இப்படி தனியாக நம்ம வந்து இதில் உப்புமா செஞ்சதில்லை. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. வெறும் ரவையில் செய்யாமல் ஒரு நாள் நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்றது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதில் இந்த மக்காச்சோளத்துக்கு உண்டான ஒரு ஸ்மெல் இருக்கும், அதெல்லாம் போயிடும். நம்ம வறுக்கும்போது அது போயிடும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. என்னுடைய சேனலில் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், சத்து உள்ளதாக இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வறுத்து கொடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்ட காய்ங்க தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. நான் இந்த ரவையை வறுத்ததும் பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்மெல் வந்து சூப்பராக ஆகிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட விட்டு வறுத்துக்கலாம். நான் பார்த்தேன், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு கிளறி விட்டுறேன். இது கொஞ்சம் கட்டி விழுவும், அதனால் கை விடாமல் நம்ம கிளறணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மக்காச்சோள உப்புமா ரெடி ஆகிடுச்சு. மக்கானா உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா இது வந்து சாதா ரவை வேண்டாம், இனி இதையே வாங்கலாம்னுட்டுன்னு வாங்குவீங்க.
அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.